உனக்கு ஏன் கூட ஒரு உறவு இருக்கு. அதோட அந்த உறவு இருக்கே, அந்த உறவு இப்ப கூட இருக்கு. அதுதான் இந்த சொசைட்டில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம 2 பேரோட உறவுக்கு நடுவுல இவ யாரு? இவ ஒண்ணும் கிடையாது. இந்த உறவு இருக்கே, அது வெறும் நம்ம 2 பேருக்கு நடுவுல தான் இருக்கு. அந்த உறவுக்கு நீதான் மரியாதை கொடுக்கல. அட போதும் லட்சுமி, போதும். இதோட நிறுத்து. இதுக்கு மேலேயும் உன்னோட பேச்செல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. மலிஷ்கா, நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு ஆர்கியூ பண்ற? எந்த லாபமும் இல்ல. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன், இவகிட்ட டைம் வேஸ்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுவும் முக்கியமான இந்த நாள்ல. ஐ நோ, அது வேற ஒன்றும் இல்ல. என்ன இருந்தாலும் இவ என்னோட ஃப்ரெண்டு தானே. இவ என்னோட எக்ஸ் வைஃப். சீக்கிரமே ஆக போறா. அதனால இவ உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல. வா, கம். பேபி, நான் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஐ லவ் யூ. வெல், ஐ ஹோப் இப்போ உன்னோட தவறான எண்ணங்கள் எல்லாம் போயிருக்கும். தண்ணி. அட, உனக்கு யாரை எடுத்துட்டு வருவா? என் அக்காக்காக. இந்தக்கா, உன் மூஞ்சில ஊத்த வேணா தண்ணி எடுத்துட்டு வருவா. எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நீதான் ஷாலு, வந்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஒதுங்க பிரசங்கி. என்கிட்ட பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். இல்லனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். நேர கிராமத்துல போய் மலிஷ்கா, விழுவ. நிறுத்து. அதோட நீ விடு. நீ என்ன தடுக்கிற மாதிரி நடிக்கிற? என்கிட்ட இந்த மாதிரி பேச சொல்லி நீ தானே கத்து கொடுத்த. கொடுக்கலையே. அது வந்து மலிஷ்கா, என் அக்கா நீ சொல்ற மாதிரி இருந்திருக்கணும். இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. ஆனா நீ என்னை பத்தி கரெக்டா சொன்னியே. நான் அதிக பிரசங்கிதான். அப்படி பம்பிழுக்கவும் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ நடக்கிறியா இல்ல நொண்டிதான் போறியா? சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, அப்ப உனக்கும் உண்மையெல்லாம் தெரியும். இப்ப நடக்கிறது என்கேஜ்மெண்டே இல்ல, ஒரு ஃபேன்சி பார்ட்டி. சொல்லுடி, என்னெல்லாம் சாபம் கொடுக்க விரும்புறியோ எல்லாம் கொடு. ஆனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. அண்ட் லுக், என்னோட கால் குணமாயாச்சு. அதோட உன்னோட சிஸ்டர் இருக்காளே, இவ மனசுதான் உடைஞ்சிருக்கு. அது வெளியே பார்க்க முடியாது. கொஞ்சம் உள்ள போய் பாரு. நொறுங்கி போயிருக்கு. into pieces. and I'm really sorry லக்ஷ்மி. இனி உன் இதயத்தை குணப்படுத்த முடியாது. இதயம் ஒன்னும் உடையல மலிஷ்கா. எனக்கு வருத்தமா இருக்கு. சேம் டு சேம். என் கால்லயும் வலி இருக்கு. உடையல. ஐ கேன் ஸ்டில் டான்ஸ். சரி, உன்னோட மனசு உடையலன்னா உன்னாலையும் டான்ஸ் பண்ண முடியும்ல? வா, இன்னைக்கு ப்ரூவ் பண்ணலாம். நாம 2 பேரும் ஒன்னா டான்ஸ் பண்ணலாம். ஐ மீன், என்கேஜ்மெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீயும் டான்ஸ் என்ஜாய் பண்ணு. ஐ மீன், உன்னோட சோகமான முகத்துல நான் ஒரு சிரிப்பை பார்க்க ஆசைப்படுறேன். ஜென்யூன்லி, மனசார எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்ல, மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா நீ உன்னோட ரூமுக்கு போகலாம். அங்க போ, டோரை லாக் பண்ணு, அழுவு. அங்க போய் என்னெல்லாம் பண்ணணுமோ நீ பண்ணு. ஏன்னா என்னோட என்கேஜ்மெண்ட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நாட் பேட். இப்போ நிக்கிறியே, அப்போ உன் மனசு உடையல அப்படின்னா வாய ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெஷல் டான்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் அவுட்ஃபிட் வச்சிருக்கேன். கம். என்னாச்சு? அவ்வளவுதானா? காத்து இறங்கி போச்சா? மனசு உடைஞ்சு போச்சு. ரிஷிய மறந்துட்டல்ல? இல்ல, அதான் நான் சொன்னேனே, என் மனசு ஒன்னும் உடையல. சொல்ல போனா வருத்தம் தான் குறையுது. ஏன்னா இனிமே இந்த மாதிரி போலித்தனமான ஒரு உறவுல நான் வாழ வேண்டாம் இல்லையா? சில நேரங்கள்ல என்ன தோணுதுன்னா, நீயும் ரிஷியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்கல்ல. வாவ், திராட்சை பிடிக்கலன்னா புளிக்குதா? பட் நெவர் மைண்ட். இப்ப ஸ்பெஷல் டான்ஸ் ஆடியே ஆகணும். பாடி. ஐம் டெல்லிங் யூ, அன்னைக்கு பண்டிதர் வந்து ரிஷியோட மார்க்கேஷ தோஷத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் மலிஷ்கா கூட கல்யாணமே முடிஞ்சிருக்கும். சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. அடுத்தவங்க நம்பிக்கையை பணமாக்க பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் தப்பு தானேப்பா. கண்ணை மூடிக்கிட்டு யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடணுமா? இதெல்லாம் செய்யக்கூடாது. அது இருக்கட்டுமா, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு நமக்கு எப்படி தெரிய வரும்? இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் மனுஷங்களோட சுயரூபம் நமக்கு தெரிய வரும்னு சொல்லுவீங்க. இந்த ரிங்கை நான் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். சரி, ரிஷியும் மலிஷ்காவும் எங்க போயிட்டாங்க? இது ரிஷி இங்க இருக்கான். சரி, மலிஷ்கா எங்க இருக்கா?
மலிஷ்கா என்ன இதெல்லாம்? லக்ஷ்மிக்கு என்கேஜ்மெண்ட்ல டான்ஸ் ஆட ஆசையா இருக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. சரி, எல்லாருக்கும் இது புதுசா இருக்கட்டும். இவளுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுக்க சொன்னேன். எனக்கும் டான்ஸ் ஆடணும், அதுவும் லக்ஷ்மி கூட. அதோட இந்த நாளை ஒரு முக்கியமான நாளா மாத்தணும். எல்லாருக்கும் முக்கியமான நாள். மலிஷ்கா, மலிஷ்கா 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 மலிஷ்கா, மலிஷ்கா. பாணி நில்லு. சித்தி, என்ன போக விடுங்க. என்ன, எதுக்கு நீ போகணும்? ஷாலு இப்பவே இங்க வந்துருவா. லக்ஷ்மியும் அவளை அனுப்பிடுவா. அக்காக்கு கையில அடிபட்டிருக்கு சித்தி. காயமா? எந்த காயம் கண்ணுக்கு தெரியுதோ அது ரொம்ப ரொம்ப சின்னது. எந்த காயம் கண்ணுக்கு தெரியலையோ அது ரொம்ப ஆழமான காயமா இருக்கு. அந்த காயம் ஆற லக்ஷ்மிக்கு டைம் ஆகும். சித்தி, என்ன நீங்க என்ன பேசுறீங்க? என்ன பிஹேவியர் இது? என்னாச்சு? ஏன் இவ்வளவு நல்லவங்களா ஆயிட்டீங்க? நானாவது நல்லவள ஆகிறதாவது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எப்படி இருந்தாலும் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நான் யோசிப்பேன். அதுல எனக்கும் கொஞ்சம் லாபம் கிடைச்சிரும். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லது நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. லட்சுமி பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. இந்த மாதிரி அழகை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த அழகை முதல்லயே பார்த்திருந்தனா ஏதாவது பண்ணி இவளை கரெக்ட் பண்ணிருப்பேன்டா. அதான் பெரியவங்களா சொல்லுவாங்கல்ல, எச்சரிக்கை தகழ்ந்தது ஆபத்து நிகழ்ந்தது. அந்த ஆபத்து இன்னைக்கு நடக்கட்டும். இங்க யாரும் இல்ல, அவளை மடக்க வேண்டியதா. சரி வா வா வா, உன் அண்ணியை கவனிக்கலாம் வா. அக்கா,
அக்கா விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே உயிரிலே நினைவுகள் தழும்புதே கண்ணங்களில் கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே முத்தமிட்ட உதடுகள் உலருதே நான் என்னை காணாமல் தினம் உன்னை தேடினேன் அட போது லட்சுமி போதும், இதோட முடி. உன்னோட இந்த அர்த்தம் இல்லாத பேச்செல்லாம் இனியும் கேட்க முடியாது. மாலை சூடினேன் விழியிலே என் விழியிலே கனவுகள் அக்கா நான் தான் வந்திருக்கேன், ப்ளீஸ் கதவை திறக்கா. ஷாலு ப்ளீஸ் கொஞ்சம் என்ன தனியா விடு ப்ளீஸ். அக்கா ஷாலு இங்க இருந்து போ, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. நானே வெளியே வந்துடுறேன், கண்டிப்பா நான் வெளியே வந்துடுறேன், நீ போ. சும்மா பேச்சுக்கு தான் இது அக்காவோட மாமியார் வீடு, ஆனா அக்காக்காக யாரும் இல்ல. ஆனா இவ என்னடானா எல்லாரும் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கா. அக்காக்காக நான் என்ன செய்ய? அப்பா மாம், ஏமா ரொம்ப வலிக்குதா என்ன? ரொம்ப எரிச்சலா இருக்கா? இல்ல இப்ப வந்து பரவாயில்ல. ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் தடவாதீங்க, ஸ்மெல் நல்லாவே இல்ல. ஐ ஹேட் இட். ஏமா ஸ்ப்ரே போட்டாதாமா குணமாகும். இல்ல வேண்டாம், நீங்க ஆல்ரெடி நிறைய போட்டாச்சு. இது கூலாவும் இருக்கு, நான் நல்லாவும் இருக்கேன். கொஞ்சம் என்ன பாருங்களேன், இங்க இல்ல பாருங்க. இருக்கட்டும், 2 நிமிஷம் உட்காரு. என்னோட கப்ளிங்க காணும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ரிஷி, மாம், எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், நான் இப்போ வரேன். ரிஷி ஏதோ டென்ஷன்ல இருக்கான். ஏன் டென்ஷன்ல இருக்கா? தெரியல, ஒருவேளை லக்ஷ்மி. இல்ல ஐ மீன் லக்ஷ்மியால எதுவும் இல்ல, ஷீ இஸ் கான் நவ. அது மட்டும் இல்லாம ரிஷியோ லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டான், அவளை பத்தி எந்த கவலையும் இல்லன்னு அவன் சொல்லிட்டான். அண்ட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாம். இன்னைக்கு என் முன்னாடி ரிஷி அவளை அப்படி திட்டினா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ரிஷிக்கு தான் மேல அக்கறை இருக்குன்னு லக்ஷ்மி நினைச்சா அவளை விட முட்டாள் பொண்ணு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட நீங்க எல்லாருமே பாத்தீங்க இல்லையா, நான் கீழே விழுந்ததுமே அவன் ஓடி வந்து என்ன தாங்கனா. அப்பெல்லாம் கூட இப்படிதான் பண்ணுவான். ஐ மீன் என்னோட பழைய ரிஷி. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் இப்படிதான் இருப்பான். என்னோட ரிஷி, ஐ மீன் நம்ம எல்லாரோட ரிஷி. எக்ஸாக்ட்லி, நானும் கவனிச்சேனே. லக்ஷ்மி உன்னை காப்பாத்த வந்தால அவ கையில அடிபட்டுச்சு, கையில ரத்தம் வந்துச்சு. ரிஷியானா அது எல்லாத்தையுமே கவனிச்சாரு, பட் அவர் நேரா உன்கிட்ட வந்தாரு. அதோட ஃபுல் ஃபேமிலி மலிஷ்காவோட நின்னாங்க, லக்ஷ்மி கூட யாருமே இல்ல. இல்ல இது நீ கிடையாது ரிஷி. நீ என்னோட பழைய ரிஷி இல்ல. என்னோட பழைய ரிஷி இந்த மாதிரி இருக்க மாட்டான். ரிஷி உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இந்த அளவு மாறின? எப்படி நீ இவ்ளோ கல் நெஞ்சக்காரனா மாறின? என்ன ஆச்சு? நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரிஷிக்கு ஏதோ பிசினஸ்ல டென்ஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறத அவன் கண்ணே காட்டி கொடுக்குது. மலிஷ்கா, நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணேன்னா என்கேஜ்மெண்ட்கான ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். மெதுவா மெதுவா. பாருங்க, எனக்கு எதுவும் ஆகல. ஐ அம் வெரி ஃபைன். யா யூ வில் பி ஃபைன். என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்ல, சோ இங்க இருந்து இவ பறந்தே போவா. ஐயோ நான் நிஜமாவே சொல்றேன், நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நைட் என்னாச்சு தெரியுமா? உன்கிட்ட ஓடி வரணும்னு நினைச்சேன், உன்னை கட்டி பிடிச்சு உன்னை விடவே கூடாதுன்னு நினைச்சேன். நீ என்னை விட்டு போகாது, இந்த என்கேஜ்மெண்ட்டை பண்ணிக்காதன்னு சொல்ல நினைச்சேன். நீ என் பேச்சை கேட்கணும்னு நினைச்சேன், என்னோட வருத்தத்தை பகிர்ந்துக்க நினைச்சேன். ஆனா என் பேச்ச கேட்கவே இல்லை. நான் ஏதோ 3வது மனுஷி மாதிரி தானே நீ என்கிட்ட பேசுற. நான் அங்க இல்லாத மாதிரியே நீ என்ன கடந்து போற ரிஷி.
இந்த என்கேஜ்மெண்ட்டை நீ பண்ணிக்காதன்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னா நீ திருப்பி என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவ. என்னை தடுக்க நீ யாருங்கிறத தானே கேட்ப. நான் யாருமே இல்லை. ஷாலு எனக்கு கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் தனியா இருக்க விடு. ஷாலு இல்ல, நான் வந்திருக்கேன். தோற ஏதோ வந்துட்டான். நான் தான் இங்க பைத்தியக்காரி, வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கேன். எனக்காக அவன் வந்துட்டான். எனக்கு ஏற்பட்ட காயம் எப்படி இருக்குன்னு கேட்க வந்திருக்கான். கொஞ்சம் வழி விட்டுறியா? ஒரு காலம் இருந்துச்சு எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்காது. ஆனா நீ என்கிட்ட பேச வருவ. ஏன்னா லட்சுமி அக்காவை பத்தி நீ பேச வருவ. அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேக்குறதுக்காகவே நீ வருவ. நாங்க எல்லாருமே உங்க மேல கோவமா இருந்தோம். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்துச்சு. எங்களுக்கு கோவம் இருந்துச்சு, மௌனமா இருந்தோம், அமைதியா இருந்தோம். தப்ப உணர நேரம் கொடுக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்க அமைதியா இருந்தோம். நீங்க பண்ண தப்பு உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதோட நீ ஆயுஷ் இந்த தப்ப நினைச்சு நீ தலை குனிஞ்சும் நின்னு இருக்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? முழுசா மாறி நிக்கிற. அதுவும் முக்கியமா உனக்கு எல்லாமே தெரியுது. இங்க தப்பு நடக்குது, அதுவும் தெரியும். ஆனாலும் தப்பா? ரியலி? நீதான் அங்க இருந்தல்ல, உன் லக்ஷ்மி அக்கா டான்ஸ் ஆடுறத பார்த்தல்ல, சந்தோஷமா டான்ஸ் ஆடினாங்கல்ல. அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இங்க நடக்கிறதெல்லாம் தப்புன்னு உன்னால மட்டும் எப்படி சொல்ல முடியுது? அவ சந்தோஷமா இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ யாரு? நீ பழைய ஆயுஷ் இல்ல. ஒரு நாள் நீ என்ன வீட்டுல விட வந்த. லட்சுமி அக்கா உனக்கு கால் பண்ணா. நீ நல்லா இருக்கேன்னு கேட்க போன் பண்ணா. ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு போனியா இல்லையான்னு கேட்டா. அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? என் அம்மா காட்டாத அன்ப லட்சுமி என்கிட்ட காட்டுறான்னு நீ சொன்னல. அதே லட்சுமி இன்னைக்கு எவ்வளவு வருத்தத்துல இருக்கா, நொறுங்கி போயிருக்கா. இந்த வீட்டுல ஒருத்தர் கூட அவளுக்காக இல்ல. ஆயுஷ், முதல்ல உன கண்ண எனக்கு பிடிக்காது. ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சேன். நீ அக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. அவளுக்கு ஒரு தம்பி மாதிரி இருந்த. அப்போ எனக்கு ஒன்னு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப இல்ல. அப்போ அக்கா கூட நீ இருக்கன்னு நினைச்ச. மாமா இருந்தாரு, அப்பாவும் இருந்தாரு. இப்ப யாருமே இல்ல. நீயும் அவ கூட இல்ல. இமைகளிலே கனவுகளை விதைத்தேனே
ரிஷி, நீ நல்லவனா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ எனக்கு யாரு அதையே நீ உணரவே மாட்டேங்கிற. உன்னை கட்டி பிடிச்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு. அதோட காலம் முழுக்க உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது. காலம் முழுக்க கூட இருக்கணும். 7 ஜென்மத்துக்கும் கூட இருக்கணும்.